இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வண்டிக்கடியில் ஐயோ அண்ணா அந்த அவங்கள மாட்டி இருக்காங்கண்ணா. ஐயோ அட பாவீங்களா அண்ணா, அந்த ஒரு பையனும் இறந்தே போயிட்டாங்கன்னு ஐயோ நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கண்ணா. திருப்பூரில் இருந்து புறப்பட்ட தனியார் பேருந்து கவிழ்ந்ததில் 2 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்திற்கான காரணம் என்ன, நடந்தது என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சக்தி என்ற தனியார் பேருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூரில் இருந்து ஈரோடு நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது காலை 8:30 மணியளவில் செங்கப்பள்ளி பகுதியை அடுத்த சாம்ராஜபாளையம் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது சாலையில் லாரி ஒன்று முன்னே சென்றுள்ளது. லாரியை முந்துவதற்காக பேருந்து அதிவேகமாக வலதுபுறம் சென்று மீண்டும் இடதுபுறமாக திரும்பியுள்ளது. அப்போது இடதுபுறம் படிக்கட்டு பகுதியில் அதிகமானோர் இருந்ததால் அதிக எடை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து இடதுபுறமாக தாழ்வான பகுதியில் கவிழ்ந்தது. இதனை பார்த்த அப்பகுதியினர் ஊத்துக்குளி போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் பேருந்தில் சிக்கியவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் கல்லூரி மாணவர்களான ஹரிகிருஷ்ணன் மற்றும் பெரியசாமி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 22 பேரை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் இருவரின் கைகள் துண்டான நிலையில் போலீசார் வாகனத்தில் சிக்கிய கைகளை நீண்ட நேரமாக தேடியும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பேசிய அப்பகுதியினர் அப்பகுதியில் உள்ள கிராமங்களில் அரசு பேருந்து நிறுத்தாமல் செல்வதால் வேறு வழியில்லாமல் தனியார் பேருந்துகளில் அதிகமான எண்ணிக்கையில் செல்வதாகவும் இதனாலேயே விபத்து ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆக்சிடென்ட் இறந்துக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பஸ் இல்லாதனால தான். பஸ் தான் எங்களுக்கு மெயினாக வேணும். அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் பஸ் தான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறுத்துறாங்க. அதுக்கேற்ற மாதிரி யாரும் கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் நிறுத்ததில்லை. கை நீட்டினாலும் நிறுத்தாமே போயிடுறாங்க. எல்லா ப்ரைவேட் பஸ்லேயும் ஒரு டோர் முக்கியமாக வேணும். ஏன்னா டோர் இல்லாதனால தான் எல்லா படியில் ரொம்ப தொங்கிட்டு வந்து இதாக. கவர்மெண்ட் பஸ் வந்து எல்லா ஸ்டாப்லையும் நின்று வரணும். எந்த ஸ்டாப்லையும் நிற்கிறதே இல்லைங்க. எங்கள் டைமுக்கு வரதில்லைங்க. எதுவும் நிற்கிறது இல்லைங்க. அதுதான் முக்கிய மெயின் இது. விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாயும் தமிழக முதலமைச்சர் நிவாரண உதவியாக அறிவித்துள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.